Hi friends, GS MrArunvijay. நீங்க இதோட என்ன பார்க்க போறோம்? நிறைய பேர் நீங்க கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ற விண்டோஸ் வந்து ஜெனியூனா இல்ல கிராக்கா இல்ல ட்ரைவ் வெர்ஷனா அப்படிங்கிறது எல்லாத்தையும் எப்படி செக் பண்றது நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட்ல நிறையவே கேட்டுட்டீங்க. அதுக்கான முழு விளக்கமான வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். சரி ஓகே, அதெல்லாம் எப்படி செக் பண்றது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு கமெண்ட் பண்ண போகிறோம். அது மூலியமாக தான் நம்ம வந்து கிராக் வாய்ஸா இல்லை இது ஜெனியூன் வாய்ஸா இல்லை வந்து ரீட்டைல் கீயா இல்லை ஓஇமியா இல்லை போர்ட்லேயே அவங்க மேனுஃபேக்சர் சைட்லேருந்தே கொடுக்குறாங்களா அப்படிங்கிற செக் பண்ணுறது. இந்த மாதிரி தான் செக் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஸ்டார்ட் ஆர் எழுதிக்கலாம். அதில் slmgr.vbs DLI அப்படின்னு கமெண்ட் கொடுக்கணும். நீங்கள் மறக்காமல் அது கொடுங்க. slmgr.vbs /DLI அப்படின்னு கொடுக்கணும். என்ட்ரு பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் வரும், விண்டோஸ் ஸ்கிரிப்டு. அதை பாருங்கள். இதில் என்ன இருக்குன்னா ட்ரையல் வெர்ஷனுக்கும் ஒரிஜினல் வெர்ஷனுக்கும் அண்டு கிராக்குக்கும் எல்லா டிஃப்ரென்ஸும் இதில் இருக்கும் பாருங்கள். இது வந்து கிராக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், விண்டோஸ் ப்ரொஃபஷனல் எடிஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் விண்டோஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வால்யூம் KMS கிளைண்ட் சேனல் அப்படின்ட்டு இருக்குது. KMSல இவங்க வந்து கிளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்து லைசன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து லைசன்ஸில் தான் இருக்குது. வால்யூம் ஆக்டிவேஷன் எக்ஸ்பிரேஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1,86,040 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 76 நாள் வந்து இருக்குது எக்ஸ்பிரி டேட்டு. கான்ஃபிகரேஷன் ஆக்டிவேஷன் வந்து டைப் ஆல் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், மோஸ்ட் ரீசன்ட் ஆக்டிவேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளைம் மிஷின் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து KMS அது பாருங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. IP அட்ரஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்டிவேஷன் இன்டர்வல் வந்து 120 மினிட்ஸ். ரினியூ இன்டர்வல் மினிட்ஸ் வந்து 10,080 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. KMS ஆர்ட்ஸ் கேச்சிங் இனேபிள் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து கிராக் பண்ணி வச்சுருக்காங்க. KMSல ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இது கிராக் OS. இது அப்படி வந்து ஆக்டிவேட் ஆகலினா என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். விண்டோஸ் வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் OS இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது என்ன காட்டுங்கிறது நான் வீடியோவில் காமிச்சிடுறேன். அதே மாதிரி OEMன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா மேனுஃபேக்சர் சைட்லேருந்து கொடுக்கறது. அந்த OS வந்து ஒரு பிராண்டுக்கும் மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் ஆல்ரெடி வந்து என்னென்ன OS இருக்குது, ஜெனியூன் அண்ட் வந்து 3 வெர்ஷன் ஆஃப் டைப் வந்து OS இருக்குது அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த 3 டைப்ஸ் ஆஃப் OS வந்து ஒரிஜினல் அது வந்து மேனுஃபேக்சர் சைட்லேருந்து கொடுத்தது என்னது, கிராக்கு அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் ஆர் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து அதே கமெண்டை கொடுத்துக்காங்க. இது என்ன காட்டுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் நேம் விண்டோஸ் ஆர் ப்ரொஃபஷனல் எடிஷன் வந்து என்னென்னா டிஸ்கிரிப்ஷன் விண்டோஸ் ஆர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OEMDM சேனல் அப்படின்ட்டுருக்கு. ப்ராடக்ட் கீ TCRBY அப்படின்ட்டுருக்கு. லைசன்ஸ்டு பாருங்கள், லைசன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து லைசன்ஸ்டுன்னு இருக்குது. இது வந்து லைஃப் டைம், நீங்கள் எப்போ எந்த OS போட்டாலும் லைஃப் டைமாக ஆக்டிவேஷனில் தான் இருக்கும். நீங்கள் OS போட்டால் எந்த ஒரு கீயும் போட தேவையில்லை. இந்த OEM அப்படிங்கிறது மீனிங் வந்து மேனுஃபேக்சர் சைட்லேருந்து போர்ட்லேயே வந்து நீங்கள் வந்து இந்த OSக்கு இந்த போர்டுக்கு வந்து இந்த OS போட்டால் ஆட்டோமேட்டிக்காக கீ ஜென்ரேட் ஆகிக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஓகே, அடுத்து வந்து ரீட்டைல் கீ நீங்கள் கடையில் வாங்குகிற கீ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அதோட ஆக்டிவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கிராக் காட்டினேன். இப்போ வந்து OMD மேனுஃபேக்சர் சைட்லேருந்து கொடுத்த OSயை பார்த்தோம். அடுத்தது நம்ம வெளியே ஸ்டோர்ஸில் வாங்கினா எப்படி இருக்கும் அதோட ஆக்டிவேஷன் நிலைமை அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ரீட்டைல் கீ, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீட்டைல் ஆக்டிவேஷன் நம்ம வந்து ஷாப்ஸ்லாம் வாங்கி பண்ணுவோம் தனியாக, அது எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் போய்க்கோங்க, CMDன்னு கொடுத்துக்காங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் வந்து slmgr.vbs /DLI அப்படின்னு கொடுங்க. அதே கமெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இங்கே என்னங்கிறது அந்த ஸ்கிரிப்ட் வந்து நிற்கும் பாருங்கள். இது பாருங்கள் என்ன இருக்குன்னா நேம் ஆஃப் விண்டோஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரீட்டைல் சேனல் அப்படின்னு இருக்குது. லைசன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து லைசன்ஸில் இருக்குது பாருங்கள். இது வந்து ரீட்டைல் கீ, நம்ம காசு கொடுத்து வெளியே கடையில் வாங்குறது. இந்த கீ பொறுத்த வரைக்கும் நீங்கள் CMDலையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், அதேமாதிரி ரன்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்து உங்களுக்கு இது வரைக்கும் ட்ரைலர் என்னது கிராக் என்னது ட்ரையல் விஷனுங்கிறது எப்பயுமே விண்டோஸ் ஆக்டிவேட்டே ஆகாது.
அது வந்து ஆக்டிவேஷன் எரர்லேயே தான் இருக்கும். அது இந்த வீடியோவில் எந்த சேனலை ப்ரொமோட் பண்ண போகிறோன்னா சிவில் டிப்ஸ் 2020 அப்படிங்கிற ஒரு சேனல் தான் ப்ரொமோட் பண்ண போகிறோம். இந்த சேனலோட பெனிஃபிட்டுங்கிறப்ப நிறைய சிவில் ஒர்க்கர்ஸ்க்கு இந்த ஒரு சேனல் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஆட்டோகேட் அண்டு ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி வந்து நிறையவே பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கூகுள் ஸ்கெட்சப் அதையும் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையவே இவங்க வந்து சில சாஃப்ட்வேர்ஸ் பற்றியும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டு. இன்ஜினியர் ஒர்க்கருக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஒரு சேனல் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நிறையவே பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்யூச்சர் இன்ஜினியர்ஸ்லாம் நிறைய பேர் நம்ம சேனலில் இருப்பீங்க. எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். கண்டிப்பாக அந்த சேனல் வந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் இந்த சேனலை பற்றி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கும். இந்த சேனலை நல்ல ஒரு க்ரோ ஆகிட்டுருக்கு. பட் வியூஸ் போகிறதில்ல. ஏன்னா இன்ஜினியரிங் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். யூடியூப்பில் இப்படி ஒரு சேனல் இருக்குங்கிறது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருக்கும் தெரியாது. இந்த ஒரு சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சிவில் டிப்ஸ் 2020 சப்போர்ட் திஸ் சேனல். ஓகே, ஃபைனலாக இப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரிஜினல் ஒய்எஸா இல்லை பைரட்டட் ஒய்ஸா இல்லை ட்ரையல் விஷனா இல்லை கிராக்டா அப்படிங்கிறது எல்லாமே முழு விளக்கமாக இந்த வீடியோவில் எல்லாம் கிளாரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் MrArunvijay சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட லாக் சேனல் அந்த சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய லேப்டாப் சர்வீஸ், கம்ப்யூட்டர் சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் அண்டு சில டீட்டெயில்ஸான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் ஜியோ ஃபோன் ஹாட்ஸ்பாட் வீடியோ, மொபைல் சர்வீஸ் வீடியோலாம் போட்டுக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை பாய்.